இன்னைக்கு நீல்ஸ் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த சன்லைட்டையும் பிளாக் பண்ணி திக்கான கர்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா பயங்கர லேசி ஆகி தூங்கு மூஞ்சிங்களா மாறிடுவோம். மழை காலத்துல நம்ம வந்து கொடைய ரெடியா வச்சுக்கிறது, நோ கார்பெட்ஸ் நோ ரக்ஸ். மழை காலத்துல எங்கேயுமே தண்ணி தேங்குற மாதிரி நம்மளே அமைச்சு கொடுத்துடக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நீல்ஸ் சேனல். இன்னைக்கு நீல்ஸ் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த MDF மெட்டீரியலில் செய்கிற ஃபர்னிச்சர்ஸை அவாய்ட் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பளபளன்னு இருக்கும், விலையுமே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஆனால் அது ஒரு வாட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மாற்ற ட்ரை பண்ணிங்கன்னா அப்படியே உடஞ்சி போயிடும். ஏன்னா அது எல்லாமே அந்த உட்டோட பொடிகளில் செஞ்ச அந்த கம்ப்ரெஸ்ட் உட் தான் MDF உட்டு. ஸோ அந்த உட்டை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள், வாங்காமல் இருக்கிறது நல்லது. உடன் ஃபர்னிச்சர்ஸ் எப்போவுமே நமக்கு வந்து லாங் லைஃப் வரும். லெதர், ஃபேப்ரிக் இதெல்லாமே கூட கிழிஞ்சிரும், பிஞ்சிரும். பட் அதையும் மீறி நம்ம அழகுக்கு அதுதான் வச்சுருக்கோன்னு வைங்களேன். பர்டிகுலராக மான்சூன் சீசனில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரமாக இல்லை சாரல் படக்கூடிய இடங்களில் இருக்கிற அந்த சோஃபாக்களை வந்து நகர்த்தி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 inches, ஸோ தட் அந்த சாரல் அதில் படாமல் இருக்கும். உட்டை வந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி பேம்பூ ஃபர்னிச்சர்ஸ் அது வந்து மாய்ஸ்டர் ரொம்ப கம்மியாக அப்சர்வ் பண்ணும். அதனால் பேம்பூ ஃபர்னிச்சர்ஸ் வந்து நம்ம நிறைய இந்த மான்சூன் சீசனில் யூஸ் பண்ணுறது வந்து ஐடியலான ஒரு விஷயம். ஸோ நிறைய எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய சன்லைட்டு மழைலாம் படுற என்னுடைய பால்கனியில் பார்த்தீங்கன்னா நானும் பேம்பூ ஃபர்னிச்சர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அது மாய்ஸ்ட் கம்மியாக அப்சர்வ் பண்ணும் அப்படிங்கிறதால. மான்சூன் சீசனில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்காக கர்டன்ஸ் போடக்கூடாது. எதனால் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த சன்லைட்டையும் பிளாக் பண்ணி திக்கான கர்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா பயங்கர லேசி ஆகி அப்படியே தூங்கு மூஞ்சிங்களா மாறிடுவோம். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் லைட் கர்டன்ஸ். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கர்டன்ஸ், லைட்டராக இருக்கிற கர்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வெளிச்சமும் சரி, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு காம்னஸும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டுக்கு. ஸோ நோ ஹெவி கர்டன்ஸ். அது மட்டும் கிடையாது, ஹெவியான கர்டன்ஸ் நம்ம போடும்போது ஒருவேளை நமக்கு தெரியாமல் ஜன்னல் திறந்துருந்தாலோ இல்லை அதனுடைய மாய்ஸ்சரைசர் பட்டாலோ அது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் லைட் கர்டன்ஸ் அப்படிங்கும்போது மான்சூன் சீசன்லேயுமே ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிரும். அதனால தான் நோ ஹெவி கர்டன்ஸ். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் நம்ம வந்து கொடையை ரெடியாக வச்சுக்கிறது, அது அடிக்கடி தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்டில் கொடை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வெளியிலேருந்து ஈரமாக நம்ம எடுத்துகிட்டு வந்தாலுமே அந்த ஸ்டாண்டில் போட்டோன்னா அந்த வாட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். மறுபடியும் நம்ம இதிலேருந்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அம்ப்ரெல்லா ஸ்டாண்டும் ரொம்ப முக்கியம். நோய்களை தவிர்க்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து மஸ்கிட்டோஸ் இல்லாமல் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கேயுமே தண்ணி தேங்குற மாதிரி நம்மளே அமைச்சு கொடுத்துடக்கூடாது. முக்கியமாக இந்த ஆட்டுக்கல்லெல்லாம் வீட்டில் இருக்கும், ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அதில் அந்த மழை தண்ணி போய் அழகாக தேங்கி உட்காந்துருக்கும். எங்கேயாவது ஒரு பக்கெட் இருக்கும், அதை நம்ம மறந்துருப்போம். சின்ன சின்ன டப்பாக்கள் அங்கே எங்கேன்னு போட்டு வச்சுருப்போம் வீட்டை சுற்றி, அந்த மழை தண்ணி அதில் படும். ஸோ அந்த இது தேங்கும் போது என்ன ஆகும்னா நிறைய பூச்சிகளும் நிறைய கொசுவுமே வந்து வர்றதுக்கு நம்மளே வழிவகுத்த மாதிரி ஆகிடுவோம். ஸோ தயவு செஞ்சு எங்கேயுமே வீட்டில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. அந்த மாய்ஸ்சர் வந்து அவாய்ட் பண்ணுறது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னதான் வந்து நம்ம ஹாலை அலங்கரிக்கிறதுக்கு நம்ம கார்பெட்ஸ் இந்த மாதிரி ரக்ஸ் யூஸ் பண்ணாலும் வின்டர் சீசன் அந்த 3 மாதமுமே அதை நம்ம வந்து அழகாக எடுத்து மடித்து ஓரங்கட்டி வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய ஈரக்கால்கள் வந்து அதில் படும்பொழுது அந்த ஈரம் தானாகவே அதுக்குள்ளே இறங்கும், மாய்ஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாய்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நோ கார்பெட்ஸ் நோ ரக்ஸ் மழை காலத்தில். அதே மாதிரி கேண்டில்ஸ் எங்கெல்லாம் வந்து நமக்கு கை கெட்டின தூரத்தில் நம்ம கேண்டில்ஸ் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வீட்டில் இப்போ வந்து ஜென்செட் வந்துருச்சு, அதனால் எங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்குமா, எனக்கு எதுக்கு கேண்டில் அப்படின்னு நினைக்கலாம். பட் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் வீட்டில் இன்றைக்குமே வந்து இன்வெர்ட்டர்லாம் கிடையாது, நாங்கள் கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்கெல்லாம் கேண்டில்ஸ் வைக்க முடியுமோ வச்சுக்கலாம். அண்டு ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வீடு ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி அந்த மக்குன வாசனை வர ஆரம்பிச்சிடும். எல்லா பொருட்கள்ல இருந்துமே ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம
இந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டில்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ண கேண்டில்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல் வந்து நம்மளை ரொம்ப எனர்ஜைஸ் பண்ணும். ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம், அடுப்படியில் நம்ம பார்த்துக்க வேண்டியது, நிறைய டிஸ்இன்ஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கரப்பாம்பூச்சி, அப்புறம் எறும்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்இன்ஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நேச்சுரலான டிஸ்இன்ஃபெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கரப்பாம்பூச்சிகளை, கொசுக்களை, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது வந்து மழை காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யூ ஷுட் ஆல்சோ ட்ரை தட். இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச மழை காலத்தில் நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லவ் இட். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு அழகான கான்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Neelima saying bye-bye.